வணக்கம் நண்பர்களே. லண்டன் தமிழ் டிவியில் நாம் சந்திக்கின்றோம். இன்று அம், கடந்த புதன்கிழமை தமிழரசு கட்சிக்கு 75வது ஆண்டு நிறைவு செய்திருக்கிறது தமிழரசு கட்சி. ஆனால் அதனை விமர்சையாக கொண்டாட முடியவில்லை என்று அதன் தொண்டர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் கொண்டாட முடியவில்லை என்ற கேள்வி எழுகிறது. இப்ப 75 ஆண்டுகள் காலப்பகுதிக்குள் தமிழரசு கட்சி சாதித்தவை என்ன, ஏன் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கின்றன என்பது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் தனபாலசிங்கம் அவர்களோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் செய்கூலி சேதாரமின்றி தங்க நகைகளை தருவதுடன் அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம். இலங்கை இந்திய மளிகை பொருட்கள், ஃப்ரெஷ் மரக்கறி, மீன், இறைச்சி வகைகளை மலிவான விலைகளில் பெற்றுக்கொள்ள சந்திரா ஏசியன் குரோசர், நம்பர் 217, பிரம்லி ரோட், பெல்லிங்ஹாம், கேட்ஃபோர்ட், SE6 2PG. Call on 07900228477. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights, like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, BR14PP. Let's make this festive season shine with timeless, elegant jewels from your Eastham Lakshmi's Jewelers. We wish all our valued customers and friends a Merry Christmas and a Happy New Year. Lakshmi's Jewelers, Eastham, London. The jewelers of timeless elegance. வணக்கம் திரு தனபாலசிங்கம் அவர்கள். வணக்கம். தமிழரசு கட்சி அதனுடைய நீண்ட வரலாறு நீங்கள் தொடர்ச்சியாக அதனை அவதானித்து வருகின்றீர்கள். தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி தொடர்பான ஒரு அவதானிப்பு உங்களிடம் இருக்கிறது. இந்த 75 ஆண்டுகளில் தமிழரசு கட்சி சாதித்த விடயங்கள் என்ன? தமிழரசு கட்சி சாதித்த விடயங்கள் என்று பார்ப்பதாக இருந்தால் 75 வருடங்கள், 3/4 நூற்றாண்டு. தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை போராட்டத்திலே அடையக்கூடியதாக இருந்த பலன்கள் எவை என்று பார்க்கும்போது அதிலே தமிழக கட்சி சாதித்தவை என்று சொல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அதற்காக தமிழ் கட்சியினுடைய வரலாற்றை, அதன் போராட்டங்களை, தமிழ் மக்கள் மத்தியிலே அது ஏற்படுத்திய எழுச்சியை எல்லாம் எந்த விதத்திலுமே குறைத்து மதிப்பிடுவதாக எனது இந்த கருத்தை நினைக்க தேவையில்லை. ஆனால் அது சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட செல்வநாயகம் தலைமையில் தொடங்கப்பட்ட, தந்தை சில்வா தலைமையில் தொடங்கப்பட்ட அந்த கட்சி நீண்ட வரலாற்றை கொண்டது. அது பண்டார் செல்வா ஒப்பந்தம், ரெட்டி செல்வா ஒப்பந்தம் என்ற 2 முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கைகளை இனப்பிரச்சனை தீர்வுக்காக செய்து, அது சிங்கள கடும்போக்கு இனவாதிகளினால் முறியடிக்கப்பட்டது. அதை கிழித்தறிந்தார்கள். தண்டைமை ரெட்டி சென்னைக்கு அதை முன்னெடுக்கவில்லை, பின்போட்ட அப்படியே கைவிட்டார். பண்டார் நாயக்கா கௌதமிக்குமாரி வற்புறுத்தலுக்கு அவர்களுக்கு முன்னாலே கிழித்தறிந்தார். பிறகு அமிர்தலிங்கம் அவர்கள் தலைமையிலே 72ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள தமிழர் விடுதலை கூட்டணி 77 தேர்தலுக்கு பிறகு அது என்னதான் இத்தனை கட்சிகள் தமிழர் விடுதலை கூட்டணியில் சேர்ந்திருந்தாலும் தமிழரசு கட்சி தான் அதிலே வலுவான கட்சி. அதற்கு பின்னால் திரண்டிருந்த மக்களும் தொண்டர்களும் தான் அதிலே பிரதான அங்கம். மற்ற கட்சிகள் சிறிய சிறிய கட்சிகள், தமிழ் காங்கிரஸ் எல்லாம் சுவேதம்பரம் தலைமையிலே ஒரு பெரிய வலுவான சக்தியாக இருக்கவில்லை. அதை நன்றாக உணர்ந்த நிலையைத்தான் சுவேதம்பரம் அவர்கள் அந்த தமிழர் கட்சியின் என்ற தலைமையின் கீழ் சங்கமிப்பதற்கு வந்தார். 77 தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் பதவியையும் அமிர்தலிங்கம் எடுத்தார். பிறகு 81ஆம் ஆண்டிலே மாவட்ட ஈழ கோரிக்கையை முன்வைத்து, தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து பாராளுமன்றத்தில் வந்தவர்கள் 81ஆம் ஆண்டிலே ஒரு இடைக்கால தீர்வாக அந்த நேரத்தில் நிலவிய சூழ்நிலைகளை காத்திற்கொண்டு மாவட்ட சபைகளுக்கு போனார்கள். ஆயுத போராட்டம் தீவிரமுடைய தொடங்கியதை அடுத்து மாவட்ட சபைகளும் இயங்க முடியாமல் போய்விட்டது. மாவட்ட சபைகள் ஒரு தீர்வு அல்ல. அது என்று தமிழர் விடுதலை கூட்டணியிலிருந்தே பலர் பிரிந்து புதிய கட்சிகளை உருவாக்கி அது பல்வேறு வரலாறு. போர் முடிந்ததற்கு பின்னரான, அது அதிகமாக 83க்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணி
அது இந்தியாவிலே தலைவர்கள் இருந்து கொண்டு இந்திய அரசாங்கத்தினுடைய அரசனுடன் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்களே தவிர அது ஒரு களத்திலே அரசியல் இயக்கமாக இயங்க முடியவில்லை. அதுக்கு தீவிரவாத இயக்கங்களின் செயற்பாடுகள் தான் பிரதான காரணம். அவர்கள் அனுமதித்திருந்தால் இவர்கள் இயங்கியிருப்பார்கள். அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. மிதவாத அரசியலுக்கு ஒரு 30 வருட கால ஓய்வு கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கு நான் உதாரணத்தை சொல்கிறேன் என்னவென்றால், அது எங்களுடைய மிதவாத தலைவர்களிலும் உள்ள பிழை. தென்னாப்பிரிக்காவிலும் எங்களை போன்ற கருப்பு இன மக்களும் வெள்ளை இன ஒதுக்கல் ஆட்சிக்கு எதிராக போராடினார்கள் பல தசாப்த காலங்களாக. அங்கும் ஆயுத போராட்ட இயக்கம் இருந்தது. அந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸிலே ஆயுதம் ஏந்திய பிரிவு இருந்தது. ஆனால் அங்குள்ள தலைவர்கள் அந்த ஆயுதம் ஏந்திய ஆயுத போராட்ட அமைப்பே அந்த கருப்பின மக்களின் விடுதலை போராட்டத்தின் சகல அம்சங்களிலுமே கட்டுப்பாட்டை எடுக்கக்கூடியதை தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மிதவாத தலைவர்கள் இருந்தது. அந்த கருப்பின மக்களின் விடுதலை போராட்டத்திலே ஆயுத போராட்ட இயக்கம் முழுமையாக சகல அம்சங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை. நெல்சன் மண்டேலா ஒரு தலைவர்கள், எனக்கு பேருடன் வரவில் பல தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் செய்தது என்னவென்றால் ராஜதந்திர அணுகுமுறைகளுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் மிதவாத தலைவர்களுக்கு ஒரு பெரிய இடம் இருந்தது. அது இலங்கையில இருக்கவில்லை. அதற்கு முற்றுமுழுதாக தமிழ் தலைவர்களை குறை சொல்வதனும் இவர்களிடம் ஒரு குறை இருக்கிறது என்றாலும் தென்னிலங்கை அரசாங்கங்கள் அந்த இனக்கலவரங்களை மூல வைத்து அவர்களை இயங்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்ததுதான் முக்கிய காரணங்களில் ஒன்று. அதனாலதான் நான் இந்த தென்னாப்பிரிக்காவை இங்கு எழுத்த காரணம், அங்கே ஆயுத போராட்ட இயக்கங்களே விடுதலை போராட்டத்தின் சகல அம்சங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மிதவாத தலைவர்கள் இருந்தார்கள். எங்களிடம் அது இருக்க. அதனால்தான் கடைசியாக போராட்டம் முழுக்களையும் பேச்சுவார்த்தைகளையும் சகல சமாதான முயற்சிகளையும் கூட ஆயுதமேந்திய இயக்கங்களிடம் கையெழுத்து விட்டு மிதவாத தலைவர்கள் பார்வையாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து இலங்கை ஜே.ஆர். பத்மநாபனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 13வது திருத்தத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது இந்தியாவுடன் சமான உடன்படிக்கை பிறகு. என்றாலும் இந்த மிதவாத அரசியலுக்கு இடம் இருக்கவில்லை. 2000 ஆண்டுக்கு பிறகு விடுதலை புலிகளும் கூட தங்களுக்கு ஒரு மிதவாத குரல் உலக அரங்கில் தேவை, பாராளுமன்றத்தில் தேவை என்ற புரிதலின் அடிப்படையில் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் உருவாக்கியது இல்லை என்று சம்பந்தன் சொல்லுவார். ஆனால் பல பத்திரிகையாளர்கள் சிவில் சமூக பின்னணியிலே இருந்து வந்துதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலிகளின் அனுசரணையுடன், அந்த அனுசரணை இல்லை என்றால் அவர்கள் அதை செய்ய விட்டிருக்க மாட்டார்கள். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்தது. தமிழரசு கட்சி தான் பிரதான கட்சியாகவும் இருந்தது. அந்த கட்சி ஒரு கட்டத்தில் 2004ஆம் ஆண்டு தேர்தலில் 22 ஆசனங்களை, இலங்கையின் வரலாற்றிலே தமிழ் கட்சிகள் ஒரு பொழுதும் எடுக்காத ஒரு ஆசனங்களை பெற்றது. ஆனால் அது விடுதலை புலிகள் அங்கே போரை நடத்தி கொண்டிருந்த பொழுதிலே இவர்கள் விடுதலை புலிகளே தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று சொல்வதற்காக பாராளுமன்றத்தில் இருந்தார்களே தவிர அந்த 22 பலமான ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை பயன்படுத்தி அவர்கள் செயற்படக்கூடியதாக சூழ்நிலை இருக்கவில்லை. அதுபோல் விடயம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமை பொறுத்தவரை 2009 போர் முடிந்த பிறகு, போரின் முடிவுக்கு பிறகு தமிழ் மக்களினுடைய தலைமைத்துவம் சம்பந்தன் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் அப்படியே மடியில் வந்து விழுந்தது. அவர்கள் அதை சரியான முறையில் கையாளவில்லை என்றுதான் நான் சொல்வேன். கடந்த 15 வருடங்கள் கடந்தவுடன் சம்பந்தன் ஐயா இறந்து விட்டார். அவரை பொறுத்தவரை அந்த தமிழ் மக்களுக்கு விடுதலை போராட்ட அந்த போரின் முடிவுக்கு பின்னரான காலகட்டத்திலே தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை போராட்டத்தை அதற்கு போருக்கு பின்னரான சர்வதேச உள்நாட்டு அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடைமுறை சாத்தியமான வழியில் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு முன்னெடுப்பது என்பதற்கான ஒரு வலுவான ஒரு பலம் பொருந்திய அரசியல் இயக்கமாக, மிதவாத போராட்டங்களை நடத்தக்கூடிய அரசியல் இயக்கமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு வளர்ப்பதற்கு தவறிவிட்டார். அவர்களுடைய உள்ள உள்கட்சி பிரச்சனைகள். ஆனால் இப்ப எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது? இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்டுக்கோப்பாக இல்லாமல், சரி இப்ப தமிழரசு கட்சிக்கு வருவோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளின் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உதிரத் தொடங்கியது. ஆனால் இப்ப தமிழரசு கட்சி
ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் வந்தது எப்பொழுது இருந்து? அதான் வருகிறேன். அதாவது சம்பந்தன் அவர்கள், நான் சொல்ல வந்தது என்னவென்றால், சம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக கட்டி வளர்த்திருந்தால் இன்று தமிழரசு கட்சி கூட இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காங்க. அதை தமிழரசு கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் அதை வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்கள் பலவேறு தந்திரோபாயங்களை பயன்படுத்தினார்கள். அதுவும் இந்த மற்ற இயக்கங்கள் அங்கிருந்து விலகுவதற்கான காரணமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பல்வேறு காரணங்களும் இருந்தன. ஆளுமை பிரச்சனைகள், கட்சிகளுக்கு இடையிலான ஆச்சரியங்கள். என்றாலும் தமிழரசு கட்சி தனது ஆதிக்கத்தின் கீழேயே அந்த கூட்டமைப்பை வைத்திருக்க போறது என்ற ஒரு பீதியோ அல்லது ஒரு சந்தேகமோ தான் அந்த மத்திய கட்சிகளை அங்கிருந்து விலக வைத்தது. ஆனால் அவர்கள் பிறகு தங்களுக்கும் செல்வாக்கில்லை என்பதை, தங்கள் மத்தியில் செல்வாக்கில்லை என்பதை கடந்த தேர்தல் காட்டியது. 20ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் பிறகு தனியவர்கள், அதுவும் ஒரு தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறார்கள் வடகிழக்கில். செல்வம் அடைக்கலாளர், அதுவும் 5000 வாக்குகளை மாத்திரமே எடுத்துக்கொண்டு வந்தது. அந்த பின்னணியிலே பார்க்கும் பொழுது தமிழரசு கட்சி இந்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட்டது. தனியான போட்டியிட்டது. கடந்த 20ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்த 10 ஆசனங்களிலே 6 ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்குரியவை. இந்த முறை தமிழரசு கட்சி மட்டக்களப்பில் ஒன்று இல்லை, யாழ்ப்பாணத்தில் 1, வன்னியில் 1, திருகோணமலையில் 1, அம்பாறையில் 1, மட்டக்களப்பில் 3ஆக 8 ஆசனங்களை பெற்றுகிறது. கடந்த வருடம் தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் 6 ஆசனங்கள், 10 ஆசனங்களில் 6 ஆசனங்கள் தமிழரசு கட்சி. இந்த முறை 2 ஆசனங்கள் கூட என்பதை வைத்துக் கொண்டு தமிழரசு கட்சியை மக்கள் பெருமளவில் ஆதரித்திருக்கிறார்கள் சமூகமாக என்று சொல்ல முடியாது. நாங்கள் தமிழரசு கட்சி பெற்ற இந்த 8 ஆசனங்களையும் வடக்கு கிழக்கிலே முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு ஒரு தேசிய கட்சி, தென்னிலங்கை தேசிய கட்சி அந்த தேர்தல் மாவட்டங்களிலும் 12 ஆசனங்களை பெற்றிருக்கின்ற பின்புலத்தில் தான் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு அளித்த ஆதரவை பற்றி பார்க்க வேண்டும். தமிழரசு கட்சி ஒரு உள்கட்சி பிரச்சனைக்குள் மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த தேர்தல் நடந்தது. தமிழரசு கட்சிகள் வடக்கை பொறுத்தவரை, கிழக்கிலே அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் தமிழ் பிரதித்துவத்தை பாதுகாப்பதற்கான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் வடக்கை பொறுத்தவரை, குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை, அவர்களுக்கு அவர்கள் கிழக்கில் உள்ளவர்கள் எதிர்நோக்குவது போன்ற பிரச்சனைகள் இல்லை. அதனால் அவர்கள் தங்களுடைய ஆளுமை பிரச்சனைகள், அதிகார பிரச்சனைகள், கட்சியில் ஆறு முன்னுக்கு வாரது, ஆறு பின்னுக்கு வாரது, ஆரை களத்தறுப்பது, ஆரை வெட்டி ஆடுவது என்றதிலேயே நின்றார்களே தவிர அவர் கட்சியை வளர்க்கவில்லை. கட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடியமாக தலைவர்களின் செயற்பாடுகள் அமையவில்லை. இது தனிப்பட்ட இந்த தலைவருடைய பெயரை குறிப்பிடாமலே நான் சொல்கிறேன், எல்லாரும் அதற்கு பொறுப்பு. ஆனால் அந்த தமிழரசு கட்சிக்கு அந்த போட்டி, அந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை தீவிரப்படுத்தியது கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி திருகோணமலையில் நடைபெற்ற தமிழரசு கட்சிக்கான தலைவர் போட்டி தேர்தல். இதுகால வரையில் செல்வநாயகம் அவர்கள், ஒரு செல்வநாயகம் இருந்த காலத்திலும் சரி, அமிர்தலிங்க மக்கள் இருந்த காலத்திலும் சரி, தமிழரசு கட்சிக்கு ஒரு நாளும் தலைவர் தேர்தல் நடந்ததில்லை. அதற்கு காரணம், தேர்தல் நடந்தால் எப்படியும் அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். மண்டவர் தோத்தவருக்கு இடையில் உண்மையிலேயே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் என்னதான் நாகரிகத்துக்காக ஜனநாயகப்படி அவர்கள் வாக்களித்தார்கள், அவரை தெரிவு செய்தார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறோம், அதன் இயங்குகிறோம் என்று சொல்வதெல்லாம் சும்மா சம்பிரதாயத்துக்கானதாகவே நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம். அதனால் அந்த தேர்தலை அவர்கள் ஒரு காலமும் நடத்தவில்லை. ஒரு கட்டத்தில் 70ஆம் ஆண்டு 73ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ராஜதுரை அவர்கள், மட்டக்களப்பு ராஜதுரை அவர்கள் தமிழ் தலைவர்களுக்கு போட்டியிட போவதாக அறிவித்தார். அது அமிர்தலிங்கத்துக்கு தான், அமிர்தலிங்கத்துடன் அவர் போட்டியிட வேண்டி இருந்தார். அந்த நேரத்தில் செல்வநாயகம், அமிர்தலிங்கத்தினுடைய சுபாவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் செல்வநாயகம் கேட்டிருந்தால் கூட விட்டு கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் ராஜதுரியை கூப்பிட்டு, செல்வநாயகம், நீங்கள் தம்பி இந்த தடவை இதில் போட்டியிட வேண்டாம், போட்டி இல்லாமல் நாங்கள் தெரிவு செய்வோம் என்றது செல்வநாயகம் ராஜதுரை அவர்கள் விட்டு கொடுத்தார். அது மாதிரி தமிழ் அரசு கட்சிக்கு ஒரு காலமே தேர்தல் நடந்ததில்லை தலைவர் பதவிக்கு. இப்பொழுது கடந்த புதன்கிழமை நடைபெற்ற வவுனியா கூட்டத்திலே
மிகப்பெரிய பிரச்சனைகள் இடம்பெற்றன. இப்பொழுது இளைஞர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் எழுகின்றன, பதாதைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே இப்ப இந்த வவுனியா கூட்டத்தை நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள், எப்படி பார்க்கிறீர்கள்? அதான் இப்ப என்னென்றால் கடந்த ஜனவரியில நடந்த கட்சி தேர்தலுக்கு பிறகு, கட்சி தலைவர் தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தல் ஒரு கட்சி தேர்தல் மாதிரி நடத்தப்படவில்லை. அது 2 வேட்பாளர்களுமே ஒருவருக்கு ஒருவர் எதிராக ஒருவர் வந்தால் தமிழ் தேசியம் அழிந்துவிடும் என்றும், மற்றொரு வந்தால் தமிழ் தேசியம் தழைத்து விடும் என்றும் பெருசாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. அது ஒரு கட்சிக்குள்ளே இருந்தவர்கள் எவ்வாறு அந்த தமிழ் தேசியத்தை அழிக்கப் போகிறவரும் தழைக்க பண்ண போகிறவரும் ஒன்றாக அவ்வளவு காலம் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. அப்படி ஒரு அந்த கட்சி அந்த தனிப்பட்ட குரோதங்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையிலான பிரசாரங்களை பகிரங்கமாகவே முன்கொண்டு வந்த ஒரு தேர்தலாக அமைந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம். அதிலே ஸ்ரீதரன் அவர்கள் வந்தார்கள். சுமந்திரன் அவர்கள் தான் ஒத்துழைப்பதாக திருகோணமலை நகரசபை மண்டபத்துக்கு முன்னால் கூறினார். அதுக்கு பிறகு நடந்தது வழக்குகள் தேர்வு போட்டு என்று தெரிவு செய்யப்பட்ட தலைவரோ அந்த பொதுச்சபையோ இயங்க முடியாமல் என்று மத்திய செயற்குழு மாத்திரம் இயங்குகிறது. அது ஒரு இடைக்கால ஏற்பாடு போன்ற ஒரு அமைப்பாகவே இயங்குகிறது. அதிலே சுமந்திரன் அவர்களுடைய கட்டுப்பாடு இருப்பதாக ஒரு பரவலான நம்பிக்கை எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. அது சுமந்திரனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதிலே அவர் சொல்லுகிற தீர்மானங்கள் எடுக்கப்படக்கூடிய அவர் விரும்புகிற தீர்மானங்கள் அல்லது பெரும்பாலானவர்கள் அவர் எடுக்கிற தீர்மானங்களை அவர் ஆதரிக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு நிலைமையை காண்கிறோம். அந்த பின்புலத்தில் தான் அண்மை காலமாக மத்திய செயற்குழுவிலே எடுத்த தீர்மானங்கள், குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானம் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது. ஆனால் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக வவுனியார் எடுத்த தீர்மானத்தை பத்திரிகையாளருக்கு அறிவித்துவிட்டு தலைவர் என்று சொல்லப்பட்ட மாவசீநாதராஜா அவர்கள் யாழ்ப்பாணம் திரும்பும் வழியில் கிளிநொச்சியில் இறங்கி அரியணை திருநாதரவு கூட்டத்தில் பேசிவிட்டு போனார். அவர் அங்காலே செல்லும் வழியில் ரணில் விக்ரமசிங்கே ஒரு கூட்டம் கொடியாமத்தில் நடத்திருந்தால் அந்த கூட்டத்திலும் பேசிட்டு போயிருப்பார் போல கிடக்கு. அவர் ஒரு தலைவருக்குரிய அன்புடன் தகுதியுடன் அவர் நடந்து கொள்ளவில்லை. தமிழர் கட்சிக்குள்ளே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரிப்பது ஏதோ தேசியவாத நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக தமிழர்களுடைய விடுதலை நோக்கிய ஒரு அடியெடுத்து வைப்பாக காட்சிப்படுத்தப்பட்டது. அது பல பேருக்கு ஒரு சபலத்தை ஏற்படுத்தியது. மாவசீநாதராஜா போன்ற நீண்டகால தலைவர் கூட அந்த 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 தந்திரோபாயத்தின் பின்னணியில் உள்ள சூட்சுமங்கள் விளங்கவில்லை. அதனுடைய தோல்வி, அதனுடைய பிழையான அணுகுமுறைகள் விளங்கவில்லை. ஆனால் ஸ்ரீதரன் அதை பகிரங்கமாக எதிர்த்து ஆதரித்து அரியணை ஆதரித்தார். ஆனால் கட்சி எடுத்த தீர்மானங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட தீர்மானம் இவர்கள் நடந்து கொண்ட முறை அவர்களை கட்சியிலிருந்து விலக்குவதற்கு தங்களால் முடியும் என்று சுமந்திரன் அவர்கள் கதைக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை போனது. ஆனால் சிறிது நாட்கள் அதற்கு எதிராக எந்த கதையையும் சொல்ல முடியவில்லை. அங்குதான் இந்த தமிழர் கட்சியுடைய நிலை என்னென்றால், சுமந்திரன் எடுத்து முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள், முன்வைக்கிற கருத்துக்களுக்கு எதிராக ஸ்ரீதரன் ஒரு காலம் பகிரங்கமாக சொல்வது இல்லை. சுமந்திரன் சொல்லுகிறார், சிவன் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இவர்களும் அந்த யாப்பின்படியோ அல்லது ஒரு முறைப்படியோ கட்சிக்குள் எவ்வாறு நடக்க வேண்டும், கட்சியின் கட்டுப்பாட்டை, கட்சியின் தீர்மானங்களை எவ்வாறு நடக்க வேண்டும் இல்லாமல் தங்களுடைய ஆளுமை பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி இப்படியாக நடந்து கொண்டதன் காரணத்தினால்தான் இன்று அவர்களும் அங்கே போயிட்டு ஒரு பார்வையாளர்களாக நேற்றைய கூட்டத்திலே மாவசீனாதரால் கலந்து கொள்ளவில்லை. அவர் அந்த வவுனியாவில் ஒரு இடத்தில் நின்று அங்கு நடப்பவற்றை அவதானித்துக் கொண்டிருந்ததாக சொல்கிறார். அப்படி ஒரு தலைவர், தமிழரசு கட்சிக்குரிய தலைவர்கள் அமிர்தலிங்கம் போன்றவர்கள், செல்நாயம் போன்றவர்கள் இந்த மாதிரியாக இன்னொரு இடத்திலிருந்து என்ன நடக்குது என்று தொலைபேசிகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த 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 தலைமைத்துவ ஆளுமை குறைபாடு ஒன்று வெளிப்படையாக தெரிகிறது. ஆனா இப்ப எல்லாரும் சுட்டி காட்டுறது சுமந்திரனை தான் எல்லாரும் சுட்டி காட்டுகிறார்கள். தமிழரசு கட்சிக்குள் குழப்பத்தை விளைவிக்கின்றார் என்று சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். சரி, சுமந்திரன் தலைவரா வந்தா என்ன பிரச்சனை? சுமந்திரன் தலைவரா வர்றதுல யாருக்கு பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸ்ரீதரன் தலைவரா வந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர்கள் தங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால் தமிழ் தேசியம் அழிந்துவிடும் சுமந்திரன். அது அழியாம என்ன இருக்குது இப்ப என்று விளங்கல. இப்ப நான் கேட்கிறது என்னென்றால், நான் முந்தையும் உங்களுடன் நான் கலந்துரையாடல் நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். தமிழ் தேசியத்தை நீங்கள் வெறும் சொற்சிலம்பங்கள் மூலமாகவும்
வெறும் சுலோகங்கள் மூலம் காப்பாற்ற முடியாது. தமிழ் மக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தால், தொடர்ந்து வாழ்ந்தால், எங்களுக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர்கள் கல்வி கற்கலாம், எங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்கலாம், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, வெளிநாடுகளுக்கு செல்லாமல் நாங்கள் இந்த மண்ணிலேயே இருந்தால் எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று அந்த மக்கள் நம்பக்கூடியதான ஒரு அரசியலை இந்த தமிழ் கட்சிக்காரர்கள் செய்யவில்லை. தமிழ் கட்சிக்காரர்கள் மற்றவர்களும் அந்த மாதிரியா நம்பிக்கை வைக்கக்கூடிய அரசியலை செய்யாத காரணத்தினால்தான் இன்று நீங்கள் யாழ்ப்பாணத்திலே வேணுமென்றால் ஒரு சர்வேன வாக்கெடுப்பு எடுத்தால் வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் எத்தனை பேர் என்பதை அறிந்து கொள்ளலாம். இன்றும் கூட சும்மா ஒரு பொதுப்படையா போய் வீடு வீடாக கேட்டால் எல்லாருமே கனடாவுக்கோ இங்கே வாய்ப்பு கிடைத்தால் ஓடி விடுவோம் என்ற மாதிரி தான் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில தான் இவர்கள் மண்ணை பற்றியும் இருப்பை பற்றியும் சுயநிர்ணய உரிமை பற்றியும் சும்மா வெறும் சொற்சிலமும் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் அங்கே வாழ்வதற்கான ஒரு அந்த நம்பிக்கை, அந்த மக்கள் அங்கே நாங்கள் அங்கே வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை தமிழ் தலைவர்கள் சொல்லப்படுகின்ற தமிழ் கட்சியின் முக்கியஸ்தர்கள் செய்யாததன் விளைவாகத்தான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் விரக்தியின் வாக்களித்தார்கள். நான் சொல்ல மாட்டேன் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் ஆதரவாக வாக்களித்தார்கள். அவர்கள் தென்னிலங்கையிலே பிரதான கட்சிகளுக்கு வெறுப்பின் மீதான வெறுப்புக்காக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததை போன்றே வடக்கிலும் கிழக்கிலும் நடந்திருக்கிறது. அதே அந்த இடத்தில் தான் தமிழ் கட்சிக்காரர்கள் தேசியத்தை காப்பாற்றுவதென்றும், சுமந்திரன் வந்தால் தேசியம் அழிந்து போய்விடும் என்றும், ஸ்ரீதரன் வந்தால் தேசியம் காப்பாற்றப்படும் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு காப்பாற்றினா நல்ல விஷயம், அது வேற விடயம். ஆனால் நான் கேட்பது என்னென்றால், சுமந்திரன் எதிர்கால வரையிலே தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகள் அதை முன்வையுங்கள். அந்த குற்றச்சாட்டை சொல்லுவார்கள். அந்த குற்றச்சாட்டை சொல்கிறவர்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாத்து பேணி வளர்க்க செழிக்க வைக்க இது 15 வருடமாக செய்த காரியங்களையும் பட்டியலாக வையுங்கள். என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய சொந்த நலன்களை பாதுகாப்பதற்காகவும் வளங்களை பெருக்குவதற்காகவும் செயற்பட்டீர்களே தவிர தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்காக நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. அது பகிரங்கமாகவே சொல்லும். ஒவ்வொருடைய சொத்துக்களை மதிப்பிட்டால் 15 வருடத்துக்கு முந்தையுள்ள சொத்துக்களை போல சொத்துக்களை மதித்தால் தமிழ் தேசியம் வளர்ந்ததா, இவருடைய சொத்து வளர்ந்ததா என்பதை பார்த்துக் கொள்ளும். அதனால் இந்த போரித்தனமான இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். தமிழ் தேசியம், அதாவது நான் சுமந்திரன் ஆதரவாளரும் அல்ல, சிறுதனுக்கு எதிரானவரும் அல்ல. எனக்கு நான் அந்த ஒரு காலமே தமிழ் தேசிய அறிவியல் இயக்கங்களுடன் என்னை அடையாளப்படுத்தியவன் அல்ல. நான் ஒரு தேசிய பின்புலத்திலே சில சின்ன சின்ன செயற்பாடுகளில் ஈடுபட்டவர். அது தவிர நான் ஒரு நாளும் தமிழ் தேசிய நான் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் தான் உங்களிடம் இதை சொல்கிறேன். சுமந்திரன் அவர்கள் செய்த பிழை என்ன? தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கு செய்த நீங்கள் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற எடுத்த முயற்சி. தமிழ் தேசிய அன்று தமிழ் அரசியலை பழுதாக்குற ஒரு கும்பல் இருக்குது. அதாவது புலம்பெயர் தமிழர் மத்தியில் உள்ள சில சக்திகள், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, அவர்கள் எவ்வளோ உதவி செய்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் அந்த மனித உரிமைகளுக்கான போராட்டங்களை, உலக அரங்களை கொண்டு வருவதற்கான போராட்டங்கள் நடத்தியிருக்கார், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு சில சக்திகள் இந்த தமிழ் தேசியம் என்றதை ஒரு 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 தீவிர போக்குடையதாக, எந்த விதமான இணக்கப்பாட்டுக்கும் இல்லாதாக, எந்த நிகழ்ச்சி போக்கு இடமில்லாத ஒரு 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 கெட்டியான கற்பாறையாக வைத்திருக்க பார்க்கிறார்கள். அந்த சக்திகளுக்கு துணை போகிற மாதிரியான அரசியலை தமிழிசை கட்சிக்குள்ள ஒரு பிரிவினர் செய்கிறார்கள். அண்மையில் கடந்த வாரம் ஸ்ரீதரன் அவர்களும் கோதாசன் அவர்களும் கனடாவில் அவர்கள் அங்கே பேசிய பொழுது தமிழிசை கட்சியை என்னுடைய கிளையை கனடாவில் திறப்பது பற்றி, அதுக்கு கட்சியின் யாப்பில் இடம் இல்லை, அதை மாற்ற வேண்டும், அதை ஒரு கதைத்தார்கள். நான் கேட்கிறேன், வடக்கு கிழக்கில் எத்தனை தமிழிசை கட்சிகள் கிளைகள் துடிப்பாக இயங்குகின்றன? தேர்தல் காலத்திலே வருகின்றீர்களே தவிர அடுத்த 5 பெரியத்துக்கு பிறகு கிளையை பற்றி கதைப்பீர்களா? இல்லை. அப்ப நீங்கள் வெளிநாடுகளில் தமிழிசை கட்சிகளே எல்லாம் முக்கியம். உள்நாட்டில திறந்து உள்நாட்டில் அரசியல் மக்கள் மட்டத்தில கீழ்மட்டத்தில அரசியல் செயற்பாடுகளை, அரசியல் விழிப்புணர்ச்சிகளை இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள். அதை விட்டு ஸ்ரீதரன் எல்லாம் தமிழிசை கட்சியின் தலைவராக தெரிவு செய்ய உடனே வெளியில் வந்து முதல் நன்றி சொன்னது புலம்பெயர் தமிழர்கள். நான் கேட்கிறேன், புலம்பெயர் தமிழர்கள் அவருக்கு என்ன செய்தார்கள்? வாக்கு போட்டவர்கள் இலங்கையில இருந்தான், வாக்கு போட்டவங்கள மாநகர திருவண்ணாமலை நகரசபைக்கெல்லாம் இருந்தான். முதல்ல அவங்களுக்கு சொல்லாமல் முதல் புலம்பெயர் தமிழருக்கு தான் நான் சொல்றேன்.
இது என்னென்ன புலம்பெயர் தமிழ் எல்லாருக்கும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட குழுக்களுக்கு. அந்த குழுக்கள் இலங்கையினுடைய தமிழ் அரசியலை ஊழல்படுத்துகின்றன, காசைகளை வீசி ஊழல்படுத்துகின்றன. கடந்த தேர்தல்களில் நாங்கள் பார்த்தோமே ஊழல்படுத்துகின்றன. அவற்றினுடைய ஒரு அழுங்கு பிடியில் இருந்து தமிழரசு கட்சிக்குள்ள சில சக்திகள் விடுபடாத பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வும் கிடையாது. அவர்கள் தவறான ஒரு வழியிலே தமிழரசு கட்சியை கொண்டு போவதற்கு செய்கிறார்கள். ஆனால் சுமந்திரன் போன்றவர்கள் அதுக்கு ஈடுபடாதவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள அந்த அரசியல் சக்திகள் சுமந்திரன் மீது ஒரு பொறுப்பை வளர்த்திருக்கிறார்கள். நான் சொல்வது என்றால், சுமந்திரன் நிதானமாக இன்றைய சூழ்நிலையிலே புலம்பெயர் பேச்சுவார்த்தை நடத்தி குறைஞ்சபட்சம் 13 அதை எடுத்துக்கொண்டு இப்போதைக்கு நாங்கள் நீண்ட காலம் தீர்வு நோக்கிய பயணத்திலே ஒரு படியாக இதை பயன்படுத்துவோம் என்ற கருத்தை தான் சொல்றோம். ஆனால் இந்திய தூதுவருடனோ இந்திய தலைவருடனோ பேசும் பொழுது சுரேந்திரன் அவர்கள் மற்றவர்களும் கூட அதைத்தான் பேசுகிறார். ஆனால் யாழ்ப்பாணத்தில் போன பொழுது 13 பற்றி பேசுவதில்லை. யாழ்ப்பாணத்தில் பேசுகின்ற இருப்பு, தேசியம், தியாகம் எல்லாம் பேசப்படும். இங்க பழைய போராட்டங்கள், உயிரிழந்த அந்த அப்பாவிகளுடைய பெயரை சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு நான் சொல்றேன். அதுகளுடைய தியாகத்தை பற்றி பேச நான் கொழும்புல இருந்தவர், நான் பேச அருகதை இல்லாத அந்த தூய தியாகத்தை நாங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி தேர்தல் அரசியலுக்காக ஏதோ பிரபாகரனுக்கு அடுத்தவர்கள் தாங்கள் தான் என்ற தோரணையிலே சில பேர் கதைக்க பார்த்தார். அது அந்த மாதிரியான புலம்பெயர் தமிழ் சக்திகளுடைய ஊடுருவல், அந்த செல்வாக்கு உட்பட்ட சிலர்கள் அவர்கள் அதால் பயனடைகிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வேறு விதமாக அவர்களுடைய பிடிகளை தான் விட்டதுதான் இந்த பிரச்சனை காரணம். ஆனால் சுமந்திரன் அவர்களை பொறுத்தவரை சொல்ல, அவர் சில விடயங்களிலே விட்டுக் கொடுத்து சில பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லோரும் சொல்வது போன்ற ஒரு பாரதூரமான பிழையை சுமந்திரன் செய்யவில்லை. ஆனால் அண்மை காலத்திலே இந்த கட்சி நடத்தப்படுற முறையிலே, இந்த வழக்குகள் போடப்பட்ட முறையிலே பின்னணியில் அவர் இருக்கிறார் என்பது தமிழ் மக்கள் மத்தியிலும் கூட ஒரு மனக்குறையாக இருக்கு. இவர் எதிர்காலத்தில் தமிழரசு கட்சியின் நிலை என்ன? தமிழரசு கட்சி தான் இன்று என்ன இருந்தாலும் 32க்கும் ஒரு வடக்கு கிழக்கிலே ஒரு குறைந்தபட்ச கட்டமைப்போடையாவது இயங்கக்கூடிய ஒரு தமிழ் அரசியல் இயக்கமாக இருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் ஆயுத போராட்டத்திலே இருந்து மதவாத அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் உதிரிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பின்ன என்ற போர்வையிலே தமிழரசு கட்சியோடு இருந்து வாக்களித்தார்களே தவிர இப்ப அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது கடந்த தேர்தலில் கண்கூடாக தெரிந்தது. அதனால அந்த கட்சி தான் தமிழர் மக்கள் மத்தியில் வரும். ஆனால் அந்த கட்சியின் கடந்த கால தவறுகளிலிருந்து படிப்பினைகளை பெற்று இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப, இன்றைய சர்வதேச இலங்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு அணுகுமுறையை கடைப்பிடிக்காமல் சும்மா நினைவேந்தல் செய்வதுதான் பிரதான அரசியல் கடமை போன்றும் இதெல்லாம் செய்யலாம். அது மறுபடியும் ஒரு நினைவேந்தல் பிரதான கடமை போன்றும் பழைய போராட்டங்களை பற்றியே உள்ள பேசிக்கொண்டு அது செய்தவன் போராடினவன் இறந்து போய்விட்டான், எல்லாம் போய்விட்டாங்க. பிரபாகரன் கூட அந்த குடும்பத்தோட தன்னை மாய்த்து கொண்டு போய்விட்டான். இவர்கள் அதை தூக்கி பிடித்துக் கொண்டு இனத்துக்கு பாராளுமன்ற அரசியலுக்காக அதை தூக்கி பிடிக்கிறார்கள். நீங்கள் தான் இப்ப தலைவர்கள், இப்பொழுது பிரபாகரன் இல்லை தலைவர், களத்திலே பிரபாகரன் என்று இல்லை, நீங்கள் தான் தலைவர்கள். அந்த மக்களை வழிநடத்த வேண்டிய முறையிலே தவறு இருந்தபடியால் தானே மக்கள் உங்களை நிராகரித்தார்கள் கடந்த தேர்தலிலே. அதனால் நீங்கள் உங்களுடைய போக்கை மாற்றி இன்று என்ன செய்ய முடியும்? 13வது திருத்தம் என்பதை பற்றி பேசுகிறார்கள். 13வது திருத்தம் இல்லாமல் போனால் இல்லா போலதான சாத்தியங்கள் சகலதும் இருக்கு. இந்த முறை மோடி அங்கே அதை சொல்லவில்லை. அனுராவுக்கு முன்னால், ஜனாதிபதி அனுராவுக்கு முன்னால் சொல்லவில்லை. அதை பற்றிய விமர்சனங்கள் நாங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறோம். அது எந்த கட்டத்திலுமே போகக்கூடியதா இருக்கும். அதாவது புதிய அரசியலமைப்பை 3 வருடங்களுக்கு கொண்டு வரப்போவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்லுகிறது. அந்த அரசியலமைப்புக்குள் 13ல இருக்கிற அதிகாரங்களாவது மாகாண சபைக்குரிய ஏற்பாடுகளாவது புகுத்தப்படுவதாக இருந்தால் தமிழர்கள் எங்களுக்கு அது தேவை என்று சொல்ல மாட்டோம். தமிழர் என்ன தமிழ் மக்கள் எல்லாரும் கொழும்புக்கு வந்து சொல்வதில்லை. தமிழ் மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் பேசி அரசாங்கத்துடன் பேசி அந்த அதுகள் அதிலே சேர்க்கப்பட வேண்டும், அல்லது அதை விட கூட சேர்க்கப்பட வேண்டும். கூட சேர்க்கப்பட வேண்டும் வருத்தம் திட்டம் 13வது கொண்டு வருவார். 13ல் ஒன்றும் இல்லை எதுவும் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு உஷார் கதைகள் பேசிக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? 13 இல்லாம போனால் உங்களால் ஒரு மாவட்ட சபையத்தனிலும் திருப்பிக் கொண்டு உங்களால் முடியுமா என்று நான் சவாலை விடுங்க. நான் ஒன்றும் தேர்தல் மேடையில பேசவில்லை. நான் சொல்றேன், இவர்களால் முடியுமா? இவர்கள் அதுக்குரிய அரசியல் வலு இருக்கிறது. விடுதலை புலிகள் எல்லாத்தையும் நிராகரித்தார்கள். 13 நிராகரித்தார்கள், உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை நிராகரித்தார்கள்,
இந்தியாவோட சண்டை பிடித்தார்கள், இலங்கையோட சண்டை பிடித்தார்கள். சமாதான முயற்சியை ரணில் சமாதான நோர்வே அரசனுடைய எடுத்த முயற்சியை நிராகரித்தார்கள், போருக்கு இறங்கினார்கள். அவர்கள் அவற்றை நிராகரிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வலுவான காரணம் இருந்தது. சரிபட வேற அவர்களுடைய ஒரு படை இருந்தது. இந்த அரசாங்க படைகளில் பல வருடங்களாக அரசாங்க படைகளுக்கு சவால் விடக்கூடிய ஒரு இராணுவ கட்டமைப்பை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களை போய் நிராகரிப்பதற்கு காரணம் இருக்கு. பிரபாகர் நிராகரிக்கும் நீங்கள் நிராகரிக்கும் இடையிலே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் நடக்கிறார். இவர்களால் என்ன செய்ய முடியும்? பயன்மூன்றும் இல்லாம போனா என்ன செய்வார்கள்? ஒன்றும் செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. உண்மை அதுதான். அதனால் இந்த தமிழிசை கட்சி இப்பொழுது இந்த பிரச்சனை அதாவது வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். பிறகு மாமசீனராய் தரப்பிலிருந்தும் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. அது ரவிகரனோ டாக்டர் சிவகரனோ சிவமோகன் போட்டிருக்காரு. அந்த வழக்கு இன்றைக்கு நேற்று மாநகர வவுனியாவிலே அந்த ஹோட்டலுக்கு முன்னாலே ஒரு பெரிய பதாதை முந்தியெல்லாம் அங்க இங்கிலீஷ் பேப்பர்ல கூட கிடந்து சண்டே டைம்ஸ்ல கூட்டத்துல நின்று அங்கால வெட்டி பார்த்தோன்னு கழிச்சாராம். முந்தியெல்லாம் தமிழிசை கட்சியினுடைய கூட்டங்கள் நடந்தால் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிற சுலபங்களைத்தான் பதாதைகளா தொங்க விட்டிருப்பார்கள். இது தமிழிசை கட்சி கூட்டம் உள்ள நடக்கும்போது தமிழ் தலைவர்கள் தமிழிசை கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு அழைப்பு விடுக்கிற சுலோகங்கள் தான் அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்த கட்சி இன்றைக்கு திறந்தாழ்ந்து போய் ஒரு 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 சென்னறி இல்லாத இயக்கமாக போய்விட்டது. அதனாலே அந்த வழக்குகளை வாபஸ் பெற்று சுமந்திரன் செல்வனுக்கு இடையில் உள்ள பிணக்குகள் தீர்க்கப்படுவது என்பது அந்நிய வருடங்களில சாத்தியமில்லை. அதனால் CVK சிவஞானம் போன்றவர்களை தலைவராக எல்லாரும் நிரூபித்து தெரிவு செய்யும். என்னால் இந்த தலைவர்கள் தலைமைத்துவ போட்டி என்றைக்குமே தீரப்போறது இல்லை. இது ஆளுமை பிரச்சனையாக போய்விட்டது. ஆணையால் குறை சொல்லவில்லை நான். அவர்கள் போட்டியிட்டார்கள், அவர்கள் தங்களுக்கு முரண்பட்டார்கள் என்றது ஒரு விஷயம். தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பார்க்கவும், தமிழ் அரசியலுடைய எதிர்காலத்தை பார்க்கவும். அதனாலே இந்த வழக்கை வாபஸ் பெற்று ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து இணக்கப்பாடு வந்து எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய போச்சவையில் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை தற்போதைக்கு குறைந்தபட்சம் 2 வருடங்களுக்கு தலைவராக இருப்பது அதற்கு நான் நினைக்கிறேன் பொருத்தமானவராக CVK சிவஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நான் ஸ்ரீதரன் அவர்கள் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஆளாக எனக்கு தெரியவில்லை. வேறு தலைவர்கள் அங்கே இல்லை. மாவசியநாயகராக இல்லாமல் போறோம்னு சொல்லவில்லை. அவர் 10 வருடங்களாக அவரின் தலைமையின் கீழ் தான் இந்த ஆச்சரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. அவர் எதையுமே கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருந்தார். உண்மையிலே மாவசியநாயகா அந்த தேர்தலை நடத்த விடாமல் தடுத்திருக்க வேண்டும். தலைமைத்துவ தேர்தலை அவரே தலைமைத்துவ தேர்தல் நடத்துவதற்கான பின்னணியை ஏற்படுத்தி கொடுத்தவராக இருந்தார். அதுதான் அங்க உள்ள பிள்ளை. அவர் சுமந்திரன் போன்றவர்கள் உரம் கட்ட வேண்டும் என்ற ஒரு தரப்புடன் அவர் இணைந்து கொண்டார் மறைமுகமாக. அதெல்லாம் ஒரு தலைமைத்துவத்துக்கு தகுதி பொருத்தமில்லாத காரியங்கள். அதனால என்னை பொறுத்தவரை இன்று தமிழிசை கட்சி செய்ய வேண்டியது தமிழர் மக்கள் தமிழிசை கட்சிக்கு ஒரு நெருக்குதலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரோட்டில் இறங்கி செய்யக்கூடியவர்களை இந்த தமிழிசை கட்சிக்கு உள்ள பிரச்சனை பற்றி தமிழ் மக்களுக்கு கவலை இருக்கிறது கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்கள் பொதுச்சபையில் இருக்கிறவர்கள் முன்னாள் மூத்த உறுப்பினர்கள்லாம் இருக்கிறார். அவர்கள் இந்த வழக்குகளை வாபஸ் பெற வைத்து இந்த இருவருமே தலைவர் போட்டியிலிருந்து விலகி ஒரு CVK சிவஞானம் போன்றவரை முதல் 2 வருஷத்துக்கு இருந்து இந்த கட்சியை ஒரு இணக்கப்போக்கு உள்ளுக்குள்ள உறுப்பினர்கள் இணக்கப்போக்குள்ள ஒரு கட்சியாக மாற்றி முன்னெடுப்பதை தவிர வேற வழி இல்லை. ஆனால் ஸ்ரீதரன் நான் அப்போது கொண்டு நான் தான் தலைவர் என்று சொல்லிக்கொண்டோ, நான் தோற்கடிக்கப்பட்ட முறையில் அவர்களுக்கு என்று சுமந்திரன்களோ சொல்லிக்கொண்டு இருப்பதிலே அர்த்தமில்லை என்று தமிழிசை கட்சிக்கு என்னதான் 8 சீட்டு பெருமையா பேசுகிறார்கள், அது வேறுபடியும். ஆனால் அதில் பெருமை பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் என்னது அபிப்பிராயம். நீங்கள் சரி 8 வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீர்கள்? அங்கே பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்ய போறீர்கள்? குறைந்தபட்சம் 13 கூட உங்களால காப்பாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் அதுக்கு எதிராக பேசினதா தமிழ் மக்கள் இந்தியில நாம் 13 நாங்கள் நிராகரித்தோம், அதை கூட பெருசா கேட்கிறோம், சமஸ்டி கேட்கிறோம், அதுக்கு அதையும் விட மேலும் கேட்போம் என்று வெறும் வாயாலே சொல்லிக்கொண்டு இத்தனை வருடத்துக்கு மக்கள் இருக்கிறது. 49ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட சமஷ்டி கோரிக்கை இன்று எந்த கட்டத்தில் இருக்கிறது? அதை முன்வைத்த கட்சி அதனுடைய 75ஆம் வருட கொண்டாட்டத்தை ஒரு உருப்படியான நிகழ்வை நடத்த முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறது. அதை நீங்கள் யோசிக்க வேண்டும் முதல். அதனால் இந்த தடவை இந்த CVK சிவஞானம் அவர்கள் இருக்கின்ற இந்த தெரிவு செய்யப்பட்ட நேற்று அவருடைய மாவசியநாதர் அவர்களை அரசியல் குழுக்கு தலைவராகவும்
இவரை பதில் தலைவராகவும் தெரிவு செய்திருக்கிறார். அரசியல் குழு முதல் சம்பந்தன் அவர்கள் அந்த பதவியில் இருந்தார் கடந்த 10 வருடமாக. அதனால் அவரை செய்வதாக சுமந்திரன் அவர்கள் விளக்கம் தந்திருக்கார். சரி, அது இருந்துட்டு போகட்டும். ஆனால் அந்த சம்பந்தன் அவர்களுக்கு இருந்த ஆளுமை இன்று இருக்கிறவர்களுக்கு இல்லை. சம்பந்தன் தமிழர் கட்சியின் தலைவராக இல்லாவிட்டாலும் கூட அவருக்கு ஒரு ஆளுமை, ஒரு பழைய அனுபவங்கள், அவரை எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசாமல் இருந்தாலும் மௌனத்தினாலேயே அவருக்கான விஷயங்களை சாதித்தார். அவரை மீறி யாரும் செயற்பட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொண்டார். அந்த அளவுக்கு மாவசியமாரிடம் ஒரு நிலைமை இப்பொழுது இருப்பதாக நான் நினைக்கல. எனக்கு அவர்கள் மரியாதை உண்டு. ஆனால் இந்த அவருக்கு 10 வருஷமாக இந்த கட்சி இப்படி சீரழிந்ததை நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் அவரை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோமே தவிர எங்களுக்கு என்ன தனிப்பட்ட கோபம் இருக்க போகும். அதனாலே அவர்கள் இந்த இந்த புது ஏற்பாடாக இந்த வழக்குகளை வாபஸ் பெற்று கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு கூடி இந்த 2 பேரும் நாங்கள் தலைமைத்துவ போட்டியில் இருந்து இனிமேல் இப்போதைக்கு போட்டியிடப் போவதில்லை, தலைமைத்துவ சர்ச்சையில் ஈடுபடப் போவதில்லை. ஒரு ஒழுங்கான ஒரு தலைவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் நாங்கள் ஒருவரை நியமிப்போம். அது இன்று சி.வி.கே. சிவஞானம் அவர் பெரிய அளவிலே தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைகளை கொண்டவர் அல்ல. அவரை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்கள் ஐயோ, நான் இதற்கெல்லாம் போக மாட்டேன். அவர் குறைஞ்சபட்சம் மாகாண சபையோட இருக்கக்கூடியவர். மாகாண சபை தேர்தல் வரப்போகுது. மாகாண தேர்தலிலே வடக்கிலே தேசிய மக்கள் சக்தி எடுத்த வாக்களை பார்க்கும் பொழுது யாழ் மாநகர சபை கூட கம்யூனிஸ்ட் கட்சியாக காப்பாற்ற முடியுமோ தெரியவில்லை. அதனாலே வடக்கு மாகாணத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றுமா என்பது கூட சந்தேகத்துக்குரியா இருக்கிற நிலைமையில தமிழரசு கட்சியாவது ஒழுங்காக தங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு ஒரு புதிய சி.வி.கே. சிவஞானம் போன்றவர்கள் முன்னிறுத்தி உங்களுடைய பிச்சுப்படங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு செயற்பட்டால் மாத்திரமே ஏதாவது நம்பிக்கைக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே போகும். ஒரு 75வது வருடத்தை கொண்டாடுகின்ற ஒரு எட்டிவிட்ட ஒரு பெரிய இயக்கம் அது. விழாவை ஒரு சிறிய அளவில் ஒரு குறைஞ்சபட்சம் வீரசிங்க மண்டபத்தில் ஒரு கூட்டத்தை நடத்த முடியாத அளவுக்கு நீங்கள் பிச்சு பொருந்தப்பட்டு இருக்கிறது ஒரு வெக்கம். நீங்கள் அரசியலை பேசுவதில் என்ன இருக்கிறது? தமிழ் தேசியம் என்று சும்மா வாய்ப்படுத்த வாரம் பாடிக்கொண்டு என்னத்தை கண்டீர்கள்? உங்களால தமிழ் தேசியத்தை காப்பாற்ற முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவராலுமே தமிழ் தேசிய அரசியல் அபிலாஷைகள், தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலே மக்களுக்கு கூடிய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய எந்த ஆற்றலும் தகுதியும் இன்று இருப்பவர் எவரிடமும் இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்றேன். மிக நன்றி பத்திரிகையாளர் தனபாலசிங்கம் அவர்களே. இவ்வளவு நேரமும் 75 வருட தமிழரசு கட்சியினுடைய நிலைமை தொடர்பாக விளங்கப்படுத்தினீர்கள். நன்றி உங்களுக்கு. வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.